Hi friends, Priya Cars Coimbatore. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி 2007 2009 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எஃப்சியெல்லாம் கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே இருக்குது. வண்டி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் வண்டி பம்பர் டு பம்பர் இன்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு ஸ்மோக் வருதா இல்லை ரீகம்பர்ஸ் ஆகுதா எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா வண்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கிளியராக தெரியும். வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தலாம். 2007 மாடல் 2009 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2009 தான் வண்டி. 2009 24 எஃப்சி இருக்குது. இன்னொரு 6 மாதம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 2 ஓனர், கோயம்புத்தூர் நம்பர், ஃபேன்சி நம்பர் வண்டி. வண்டியில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ 4 பவர் விண்டோ வந்துடும், மியூசிக்கில் பைனியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 60% டயர் கண்டிஷன் இருக்குது. எல்லாமே அலாய் வீல்ஸ் வந்துடும். பால் லைன் எல்லாமே நல்லா இருக்குது. சின்ன சின்ன ஃபேட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். வண்டி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை. சின்ன சின்ன பேட் மட்டும் தான், கிராச்சஸ் அந்த மாதிரி பெரிய ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா அலாயில் வந்துடும். திருப்பூர் நம்பர் வண்டி, 2 ஓனர், 7666 வண்டி நம்பர். உங்களுக்கு எல்லாமே அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 60% டயர் கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக்கை பார்த்துட்டோம். வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே சும்மா டிரைவர் சீட் மட்டும் சின்ன ஒரு டேமேஜ் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. சேஸ் போர்டு எல்லாமே நல்லாயிருக்கும். பைனியர் செட்டு வந்துடும். ஏசி இருக்குது, பட் ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை. கூலிங் டாப் அப் பண்ணாலும் தெரியும், ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை. பேக் சீட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பின்னாடியும் உங்களுக்கு சீட் இருக்குது. பின்னாடி டிக்கி சைடும் பார்த்துடலாம். உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் கவர் மட்டும் தான் சின்ன டேமேஜ் இருக்கும், மற்றபடி எதுவும் கிடையாது. சின்ன சின்ன பேடு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். சைடு பேக்கில் வர போஸ்ட் வர பேடு மட்டும் உள்ளே இல்லாமல் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாம் பார்த்தோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்துடலாம். உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இன்ஜினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே இருக்கும். இந்த சவுண்ட் வண்டியோட இன்ஜின் சவுண்ட் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எந்த ஒரு தேவையில்லாத சவுண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வாங்க பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்கும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இன்ஜினில் ஆயில் தெரிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கும். ரீகம்பர்சர் எதுவும் இருக்காது. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரீகம்பர்சர்ன்றது சுத்தமாக இல்லை. ஆயில் தள்ளுறது, புகை தள்ளுறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சைலன்ஸும் உங்களுக்கு ஸ்மோக் இருக்காது. இன்ஜின் கேரண்டியாக இருக்கும். இன்ஜினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இன்ஜின் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு. இன்ஜின் சவுண்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்ஜின் சவுண்டு கணீர்னு இருக்கும். இப்போ வண்டியில் நம்ம வண்டியோட அவுட்லுக் பார்த்தோம், இன்டீரியர் பார்த்தோம், இன்ஜின் கண்டிஷன் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா 2009 2024 இன்னொரு 6 மாதம் எஃப்சி இருக்குது. 2 ஓனர் வண்டி, திருப்பூர் ஸ்டேஷன். பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ 4 பவர் விண்டோ வந்துடும். எல்லாமே அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர் பார்த்தா ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் என்ன பார்த்திங்கன்னா வெறும் 1,40,000 மட்டும்தான். அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. பெரிய நெகோஷியபிளும் பண்ண முடியாது. நேரில் வாங்க, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிரியா கார்ஸ், அதாவது சிங்காநல்லூர் டு வெள்ளலூர் போகிற வழியில் பிரியா கார்ஸ். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா சிங்காநல்லூர் இறங்கி மாறி வரணும். சப்போஸ் கொச்சின் பைபாஸில் வந்தீங்கன்னா பைபாஸ் 1 கிலோமீட்டரில் பிரியா கார்ஸ் இருக்குது. அங்கே வாங்க. டிஸ்கிரிப்ஷன் என்னோட லொக்கேஷன் இருக்கும், என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. டவுட்னா கூப்பிடுங்க. நேரில் வாங்க, வண்டி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.